அண்மைச் செய்தி. மருத்துவ கழிவுகளை கொட்டினால் குண்டர் தடுப்பு சட்டம் பாயும் என்ற சட்ட திருத்தம் ஜூன் மாதம் ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்திருந்தார். அதன் தொடர்பாக அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மருத்துவ கழிவுகளை கொட்டினால் குண்டாஸ் என்ற அந்த அறிவிப்பை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜூலை 8ஆம் தேதி முதல் இந்த சட்ட திருத்தம் அமலுக்கு வந்ததாக தமிழக அரசின் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கெசட் என்று சொல்லக்கூடிய தமிழக அரசு இதழில் இது தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான சட்ட திருத்தம் கடந்த ஏப்ரல் மாதம் சட்டப்பேரவையிலே அறிமுகம் செய்யப்பட்டது. இதற்கு ஜூன் மாதம் ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்த நிலையிலே தமிழக அரசு இதழில் இது வெளியிடப்பட்டிருக்கின்றது. நம்முடைய தமிழ்நாட்டை சுற்றி பல்வேறு அண்டை மாநிலங்களில் இருக்கக்கூடிய மருத்துவ கழிவுகள் மற்றும் மறுசுழற்சி செய்யாத பல்வேறு கழிவுகளை கொண்டு வந்து தமிழகத்தின் எல்லையோர பகுதிகளில் பல தனியார் நிறுவனங்களும் அதே போன்ற அந்த மாநிலத்தை சேர்ந்த நிறுவனங்களும் இந்த தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் கொட்டி விடுகின்றன. இதன் காரணமாக குறிப்பாக கேரளாவிலிருந்து வரக்கூடிய மருத்துவ கழிவுகளை நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி, கோவை உள்ளிட்ட மாவட்ட பகுதிகளில் அந்த மருத்துவ கழிவுகளை கொட்டி விடுகிறார்கள். இது பல நேரங்களில் சர்ச்சையாகின்றது. அது தொடர்பாக கடுமையான சட்ட திருத்தம் வேண்டும் என்று தமிழகத்தில் தொடர்ந்து இந்த கேள்விகள் தொடர்ந்து எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில்தான் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதை தமிழக அரசு தடுக்கக்கூடிய வகையில அரசு உயிரி மருத்துவ கழிவுகள் குவிக்கக்கூடிய அந்த குற்றவாளிகள் குண்டர் சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்கும் வகையிலே இந்த சட்டத்தினுடைய அந்த சட்ட திருத்தமானது செய்யப்பட்டிருக்கின்றது. கடந்த ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டு 30ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதாவுக்கு ஆளுநர் தற்போது ஒப்புதல் கொடுத்து அது சட்டமாக மாறியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த சட்ட மசோதா அமலுக்கு வந்த பிறகாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணும் என்று இதனால் பாதிக்கப்பட்ட மக்களும் அந்த பகுதி குடியிருப்பு வாசிகளும் எதிர்பார்க்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.